அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு எதை பற்றின என்று சொன்னால், கறவை மாடுகளுக்கும் எல்னினோ என்று சொல்லப்படுகின்ற இந்த கால்நிலை அல்லது வெப்பம் சார்ந்த பிரச்சனைக்கும் உள்ள தொடர்பு தொடர்பாக நான் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எல்னினோ என்று சொன்னால் பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் கடல் நீர் வழக்கத்துக்கு மாறாக வெப்பமடைஞ்சு அதனால் ஏற்படுகின்ற காலநிலை சார்ந்த பிரச்சனைகளை ஓவராலாக நாங்கள் எல்னினோன்ற கேட்டகரிக்குள்ளே வர்றது சொல்லுவோம். அப்படி சொல்கிறோம். எப்படி அந்த எல்னினோ மனித சுகாதாரத்தை அல்லது மனிதனுடைய உடல் தொழிற்பாடுகளை பாதிக்கிறது போல கறவை மாடுகளை இனிய கால்நடைகளுக்கும் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இன்றைய அந்த டாப்பிக்கில் நான் கறவை மாட்டை பேஸ் பண்ணி என்னுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதால் என்ன நடக்குதுன்னா, எல்னினோ பல பிரச்சனைகளை பல முக்கிய விளைவுகளை ஏற்படுத்துது. ஒன்று டெம்பரேச்சர் கூடுது, அடுத்து மழைப்பொழிவு குறையுது, சில இடங்களில் அதிகளவு மழைப்பொழிவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வறட்சி மற்றது வறட்சின்னா நீண்ட கால வறட்சி ஏற்பட போகுது. இதன் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட போகுது. இப்போ கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் பசுந்தீவனம் என்றது மிக முக்கியமானது. உற்பத்தி அதாவது புட்கள், அந்த புட்களின் அளவு குறையேக்குள்ள அது அல்லது வாடி போகுது அல்லது உற்பத்தி குறையேக்குள்ள அது ஒரு பாரிய பிரச்சனையை அந்த கால்நடைகளுக்கு ஏற்படுத்த போகுது. அடுத்து நோய்கள் சிலது பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படுது. என்னென்னு சொன்னால் அதன் உடல்நிலை வழக்கத்துக்கு மாறாக வீக்காகும், பாதிக்கப்படையக்குள்ள வீட்டு நோய்கள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு ஏற்படுகிறது. இப்போ குறிப்பாக அடுத்ததாக முக்கியமாக சொல்லணும் என்று சொன்னால் இனப்பெருக்கம் சார்ந்த பிரச்சனைகள். மாடு வளர்ப்பில் மிக முக்கியமான ஒரு விடயம் இனப்பெருக்கம். கன்று உருவாகணும், கன்று போடணும். இப்போ அதுக்குரிய பிரச்சனைகள் அல்லது அதுக்குரிய விடயங்கள் பாதிக்கப்பட்டது. டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதால அது பாதிக்கப்படுது. பட் இதன் காரணமாக அடுத்ததாக பால் உற்பத்தி குறைஞ்சு வருமானம் வீழ்ச்சி அடைகிறது. இப்படியான பல விளைவுகள் ஏற்படுகின்ற பொழுதுதான் கறவை மாட்டு பண்ணையாளர்கள் கவனமாக இருக்கணும் என்று சொன்னால் அவங்களுக்கு வருமானம் வீழ்ச்சி அடைகிறதுன்றது தொழில் அவங்களோட வாழ்வாதாரத்தையே பாதிக்கிற ஒரு விஷயம். இப்போ நாங்கள் இந்த எல்னினோ இப்படி உருவாகிறன்னு பார்ப்போம். அதிக வெப்பநிலை காரணமாக என்ன நடக்குன்னா, கடல் நீர் வெப்பமடைகிறது. இதனால் வளிமண்டல சுழற்சி மாறுபடுது. நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி மழை குறைவு, வறட்சி ஏற்படுது. இதன் காரணமாக முன்னுக்கு சொன்ன எல்லா விளைவுகளும் கால்நடைகளை பாதிக்குது, கறவை மாடுகளை பாதிக்குது. வெப்பம் அதிகரித்தால் என்ன நடக்கும்னா, தீவனம் குறைவு, தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுது, பால் உற்பத்தி குறையுது, நோயபாயம் அதிகரிக்கிறது, இனப்பெருக்க சிக்கல் அதிகரிக்கிறது. இதுதான் இதன் மெயினான கால்நடை வளர்ப்பாளர்களில் இருக்கிற பிரச்சனை, கறவை மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள். மாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகளவு வெப்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், மாடுகள் அதிகளவு வெப்பநிலை கூடைக்குள்ள என்ன செய்யணும்னா மூச்சு விட சிரமப்படும். அல்லாட்டி அதிக வேகமாக மூச்சுக்களை வெப்பம் உடம்புல டெம்பரேச்சர் கூடிச்சுட்டா எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு மெக்கானிசம் இருக்குது. உடம்புல வெளிச்சூழல் கூடிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய உடல் வெப்பநிலையை பேலன்ஸ் பண்ணும். இப்போ வெளிச்சூழலையே நாங்கள் பெரும்பாலும் மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வழிமுறைகள் இருக்குது, கட்டுப்படுத்துகிற மாடு உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் தன்னை உடம்பை ஹோமியோஸ்டேசிஸ் சொல்லுவோம். தன் உடம்பில் இருக்கிற அந்த செயற்பாடுகள் மூலம் வெப்பநிலையை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சமப்படுத்தும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகளவு வெப்பத்தை குறைக்கிறது என்ன சொன்னால் மூச்சு விடும், வேகமாக மூச்சு விட்டு லங்ஸு கூடாக என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வெப்பத்தை வெளியேற்றும். உடம்பு தோலுக்குள்ளாலாம் வேறு செயற்பாடுகள் இருக்குது. வெளியேற்றி சென்றால் என்ன நடக்கும்னு சொன்னால் இதன் காரணமாக செயற்பாடுகள் கொஞ்சம் பால் உற்பத்திக்கு தேவையான, உதாரணமாக எடுத்தோம்னா பால் உற்பத்திக்கு தேவையான அதுக்கு சரியான எனர்ஜி தேவைப்படும். பால் உற்பத்திக்கு தேவைப்படுற எனர்ஜியை என்ன செய்யும்னு சொன்னால், பால் உற்பத்திக்கு தேவைப்படுற எனர்ஜி இங்கே குறைவடைஞ்சு வெப்பத்தை குறைக்கிற செயற்பாட்டுக்கு தான் எனர்ஜி அதிக அளவு பயன்படுத்தப்படுது. இதன் காரணமாக ஒரு சர்டன் %, 10 தொடக்கம் 30% பால் உற்பத்தி குறையும். அதே நேரம் பாலில் இருக்க முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், கொழுப்பு போன்றவை குறைவடைகிற ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ இனப்பெருக்க சிக்கலை பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்கம் எப்படி பாதிக்கப்படும் என்றால், சில வேளைகளில் உங்களுக்கு சினை அறிகுறிகள் கிளியராக தெரியாது, சைலண்ட் ஹீட்டாக இருக்கும், கருவுற வீதம் குறைவாக இருக்கும், ஹோமோன்களுடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி குறைவாக இருக்கும் அல்லது இல்லாமலே போயிடும். மற்றது இதன் காரணமாக என்ன நடக்கும்னா, சினை பிடிக்காது, விந்தின் தரம் பாதிக்கப்படும். சினை பிடிக்காது என்ன செய்யும்னு சொன்னால் நீண்ட காலம் மாடுகள் சினைப்படாத தன்மை காணப்படும். அதோட கரிச்சிதைவு ஏற்படும். சில உள்ளங்களுக்கு தெரியாமலே இருக்கும், மாடு சினப்பட்டு கரிச்சிதைவுக்கு உட்படும். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான விடயங்கள். சில மாடுகள் வெப்ப அயற்சி காரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. சில உலக வெப்பநிலை கூடி வெப்பநிலைக்கும் சாரி இறப்பதனுக்கும் இடையில் நாங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஒன்று, ஒரு குறிச்சுட்டி ஒன்றை நாங்கள் உருவாக்குறது. அது அதிகரிக்கக்குள்ள மாடுகள் பாதிக்கப்படும்.
இப்போ என்ன செய்யணும், அது ஒரு சர்டன் நம்பரை தாண்டிக்குள்ள மாடுகள் பாதிக்கப்படும். நாங்கள் அதையும் பார்க்கணும். ஹியூமிடிட்டி என்று சாரீரப்பதன் சார்ந்த விடயங்கள் அதிகளவு, சில இடங்களில் அதிக டெம்பரேச்சர் இருக்கும், நாங்கள் சாரீரப்பதம் சாதகமான முறையில் இருக்குது. இப்போ அதனால் சில மாடுகளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த இண்டெக்ஸை வச்சு தான் நாங்கள் அதை பார்க்குறது. டெம்பரேச்சர் கூடுன இடத்துலையும் மாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் மாடுகள் வளர்க்கப்படுற, சவுதி அந்த அவங்க டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி செய்கிறாங்க. ஆனால் ஹியூமிடிட்டி சில இடங்களில் ஹியூமிடிட்டியும் ஒரு மாடுகளால் தாங்க முடியாத மட்டத்துக்கு போச்சு என்று சொன்னால் சரியா. இப்போ டெம்பரேச்சரை ரெண்டையும் கலந்து அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட ஒரு சமநிலை ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த மாடுகள் ஈஸியாக உயிர் வாழலாம். இல்லைன்னு சொன்னால் அது பாதிப்பு ஏற்படும். நாங்கள் இந்த மாதிரி எல்நிலோ கண்டிஷனில் நாங்கள் என்ன செய்யலாம்ன்றதை பார்ப்போம். முக்கியமாக தண்ணீர் மேலாண்மை, எப்படி தண்ணியை நாங்கள் சேமித்து வைக்கணும், விரயமாக்கக்கூடாது. இப்போ நாங்கள் சரியாக மழை நீரை சேமித்து வைக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு ப்ரோசஸ். மாடுகளை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். தண்ணியை சேமிக்கிறோம், மாடுகளுக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி செய்து வச்சுருக்கணும். இப்போ சுத்தமான நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், சுத்தமான தொட்டிகள் அல்லது பாதுகாப்பாக சேமிக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் அவற்றை சேமிக்கலாம். தொடர்ச்சியாக சுத்தமான தண்ணி கிடைக்கிற மாதிரி நாங்கள் செய்யணும். அடுத்து தீவன மேலாண்மை எப்படின்னு சொன்னால், வறட்சி வரப்போதுன்னு தெரியும்னு சொன்னால், நாங்கள் மழை இருக்கிற காலகட்டத்தில் அதிகளவு தீவனங்கள் உற்பத்தி செய்து சைலேஜ் என்ற ஊறுகாய் பொருட்களை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேமித்து வைக்கலாம். இப்போ வயல் செய்கிற காலத்தில் வைக்கோலை சேமித்து வைக்கலாம். வைக்கோலை பிற்காலத்தில் ஊட்டச்சத்து குறைவாக இருந்தாலும் அந்த வைக்கோலை நாங்கள் செறிவுபடுத்தி சில விடயங்களை அந்த ஊட்டச்சத்து சம்பட் ஒன்றும் இல்லாத நேரத்தில் சில விடயங்களை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி சோளம், மற்றது உளுந்துகள், மற்றது வெட்ட இந்த மிச்சமீதிகள், கரும்புகள் போன்ற மிச்சமீதிகளை நாங்கள் சேமித்து வைக்கலாம். உலர் தீவனமாக சேமித்து வைக்கலாம். ஊறுகாய் பொருட்கள் மூலம் சேமித்து வைக்கலாம். மற்றது கன்சன்ட்ரேட்டுகளை நாங்கள் அது வளமையாக கிடைக்கக்கூடிய கன்சன்ட்ரேட்டை நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இப்போ அதை செய்யலாம். இப்போ மர இலைகளை நாங்கள் சேமித்து வைக்கலாம். இப்போ சில வலைகளில் புல் கொடுக்க இல்லாத நிலைமையில் ஓரளவு சர்டன் அமௌண்ட் மர இலைகளை நாங்கள் கொடுக்கலாம். மற்றது கொட்டகை மேலாண்மை. நாங்கள் வெளி டெம்பரேச்சர் நாங்கள் சூழலை ஒன்றும் செய்யலாம். ஆனால் எங்களுடைய மாட்டுப்பட்டியை சூழ்ந்த சூழலை நாங்கள் கொஞ்சம் கூலாக வச்சுருக்கலாம். ஃபேனுகள் போட்டிருக்கலாம், எக்ஸாஸ்ட் ஃபேனுகள், மேலே கிடுகு பாவிக்கலாம். தண்ணியை மேலே ஸ்ப்ரே பண்ணுற ஸ்ப்ரிங்லர்ஸ் போன்றவற்றை பாவிக்கலாம். இப்போ அப்படியெல்லாம் செய்யலாம். இல்லாட்டி காத்தோட்டமாக இருக்கலாம். திறந்த வெளி மத்தியான நேரத்தில் மாடுகளை விடாமல் அவைகளுக்கு ஒரு இணல் கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை செய்யலாம். மரங்களை சுற்றி வர நட்டு கொஞ்சம் குளிர்மையாக வச்சுருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கூட்ட நெரிசலை குறைக்கலாம். அதிக அளவு கால்நடைகள் இருக்கும்னா அவற்றின் அளவை குறைக்கலாம். தீவனம் வழங்குற நேரம் மத்தியானத்தில் எல்லாம் கொடுக்காம இரவு பின்னேரங்களில் காலங்களில் கொடுக்கலாம். ஏன்னா மத்தியானம் கொடுக்க தீவனம் அதிக அளவு வெப்பத்தை உற்பத்தி செய்ய இன்னும் மாடுகளுக்கு பிரச்சனையாக ஏற்படுத்தும். ஈரலால் உற்பத்தி செய்யப்பட பிரச்சனையை ஏற்படுத்தும். நல்ல ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். என்னென்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் ஏற்படுத்த நாங்கள் அதனால் சரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கலாம். கல்சிய கலவைகள், கனிவுப்பு கலவைகளை கொடுக்கலாம். அதே நேரம் அது கால்நடை வைத்திய ஆலோசனையோடு தான் பெறணும். அதே நேரம் இப்போ அண்மையில் நவீன முறையில் ஊட்டச்சத்து முறைகளை டிஎம்ஆர் போன்ற முறைகளை பயன்படுத்தலாம். கல்சிய கல்லுகள் அல்லது மினரல் பிளாக்ஸ் என்று சொல்லுகின்ற கல்சிய பிளாக்ஸை நாங்கள் கட்டி விட்டால் மாடுகள் அவற்றின தேவையான நேரத்தில் அவற்றை நக்கி எடுத்துக்கொள்ளும். அடுத்து நோய் தடுப்பு, நோய்கள் வராமல் பாதுகாக்கணும். இந்த நேரத்தில் நோய்கள் வந்தால் மாடுகள் இன்னும் பாதிக்கப்படும். அதுக்குரிய தடுப்பூசியை கால்நடை வைத்தியரோட டிஸ்கஸ் பண்ணி செய்யலாம். எஃப்எம்டி, பிளாக் வாட்டர், எச்எஸ் போன்றவற்றுகள். அப்புறம் பண்ணையாக சுத்தமாக வச்சுருக்கணும். நோய்பட்ட மாடுகளை தனிமைப்படுத்தி வச்சுருக்கணும். உடனடியாக மற்ற மாடுகள்லேருந்து தனிமைப்படுத்தி குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்கணும். மற்றது இலையாணி, நுழம்பு போன்றவற்றின் அளவை குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு நோய் ஏற்படக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். புதுசாக மாடுகள் வேண்டைக்குள்ளே அவையில் குவாரண்டைன் பண்ணி எந்தளவுக்கு அதை தவிர்க்கணும். புதுசாக வேண்டைக்குள்ளே குவாரண்டைன் வச்சு கொண்டு இருக்கணும். தொடர்ச்சியாக மாடுகளை நாங்கள் கண்காணித்து கொண்டு இருக்கணும். ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு நோட் பண்ணி வச்சுருக்கணும். என்ன மாதிரி என்ன செய்கிறாண்டு, இந்த மாடுகளில் பிஹேவியரில் வித்தியாசம் இருக்கணும் எல்லாம் பார்க்கணும். இப்படியான விஷயங்கள் உடனே அப்நார்மலாக தெரிஞ்சுன்னா உடனே கால்நடை வைத்தியர்கிட்ட போய் சிகிச்சையில் பெறக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான முகாமைத்துவ அல்லது மருத்துவ அல்லது இப்படியான விழிப்புணர்வு செய்ய வேண்டியது, இந்த விழிப்புணர்வு அடைய வேண்டியது இந்த பண்ணையாளர்கள்ட கட்டாயமான ஒரு தேவையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு வறட்சி அல்லது ஆபத்தான சூழ்நிலை இந்த எல் நினோவால் கால்நடைகளுக்கு ஏற்படலாம். நன்றி.